என் உயிரினு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த சவுக்கு சங்கர் பிரச்சனை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. சவுக் சங்கர் தமிழக காவல்துறை அதிகாரிகளையும் காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகளையும் தவறாக அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெளியாகி அதன் பிறகுதான் தமிழக காவல்துறை அவரை கைது செய்தது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைச்சிட்டாங்க. கோவை சிறையில் அடைக்கப்பட்ட பிறகுதான் சவுக்கு சங்கரின் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக உருமாறியது. சவுக்கு சங்கரை கைது செய்து அழைத்து செல்லும் பொழுது அந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. அந்த வாகனத்தில் குறைந்தது 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் பொழுது அந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. அது வேண்டுமென்றே நடந்திருக்குமா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் நிற்கிறது. ஏனென்றால் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் பொழுது சவுக் சங்கரை மட்டும் குறிவைத்து அந்த வாகனம் விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா அதுவும் நம்பும்படியாக இல்லை. ஆனால் அதன் பிறகு சிறைக்குள்ள சவுக்கு சங்கருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ திட்டமிட்டு நடப்பது போலதான் வெளியே ஒரு பிம்பமாக காட்டப்படுகிறது. சவுக் சங்கர் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி. சவுக் சங்கர் பெண்களையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் மிக தவறாக கேவலமாக பேசியதற்காக அவரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. பெண் போலீஸை தவறாக பேசியது, காவல்துறை உயர் அதிகாரிகளை தவறாக பேசியது, காவல்துறை உயர் அதிகாரிகளை தவறாக பேசியது, காவல்துறை உயர் அதிகாரிகளை தவறாக பேசியது, பெண் காவலர்களை தவறாக பேசியது. குறைந்தது 7 வழக்குகள் அவர் மீது பாய்ந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவருடைய கார்ல கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கு. இப்படி பல வழக்குகள் சவுக் சங்கர் மேல. அவர் இன்னும் குறைந்தது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறது காவல்துறை. ஆனால் அவர் பேசியது அனைத்துமே உண்மைதான். அவர் மீது பாய்ந்திருக்கின்ற வழக்குகள் அனைத்துமே உண்மையான வழக்குகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இவ்வளவு வழக்குகள் போடப்பட்டதுக்கான காரணம் பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழக அரசை கடுமையாக அவர் எதிர்த்து பேசி வந்ததுதான். மு.க. ஸ்டாலின் அவர்களை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, செந்தில் பாலாஜி அவர்களை, இன்னும் தமிழக அரசு செய்கின்ற அநியாயங்களை எல்லாத்தையும் சவுக்கு சங்கர் பேசலையா அப்படின்னா கண்டிப்பாக பேசினார். சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசினார். சவுக்கு சங்கர் சில நேரங்களில் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை எல்லாமே ஒரு அளவுக்கு மேல அவர் தரம் தாழ்த்தி பேசியதை தவிர்த்து பார்த்தோம்னா தமிழக அரசு செய்கின்ற அநியாயங்களை எல்லாம் தோலுரித்து காட்டியிருக்கிறார் மக்கள் மத்தியில். அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்படி பகிரங்கமாக அரசு செய்கின்ற அநியாயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நபர் தொடர்ந்து இருந்தா களத்தில் 2026 தேர்தலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இனி 2021 தேர்தல் முடியும் வரைக்கும் சவுக்கு சங்கர் வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா பாருங்க, திமுக அரசு அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் இனி சவுக்கு சங்கரை நம்ம வெளியே பார்க்க முடியாது. சவுக்கு சங்கருடைய சாப்டரை ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க தமிழக அரசு தான் சொல்ல முடியும். திமுகவினுடைய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய குரல் வலையை நெருக்குகின்ற வேலையை தொடர்ந்து திமுக கையாளும். அது இன்றைக்கோ நேற்றோ இல்லை, இது காலமாக திமுக தொடர்ந்து செய்கின்ற வேலை தான். அந்த வேலையை இப்பொழுதும் திமுக கையில் எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் எத்தனை சட்டத்திற்கு புறம்பான கைதுகளை திமுக செய்தது இல்லை என்று சொல்ல முடியுமா? மாரிதாசை எதற்கு கைது செய்தார்கள்? சாட்டை துரைமுருகனை எதற்கு கைது செய்தார்கள்? கிஷோர் கே சாமியை எதற்கு கைது செய்தார்கள்? இவர்களையெல்லாம் கைது செய்ததற்கு பின்புலத்தில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, இவர்களெல்லாம் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசியவர்கள்.
சமூக வலைதளங்களில், யூடியூப் சேனல்களில் திமுக செய்கின்ற அநியாயங்களையும் திமுகவின் உண்மை முகங்களையும் கடுமையாக கிழித்து தொங்கவிட்டவர்கள் சமூகத்தில். இவர்களை திமுக அரசு வந்தவுடனே சாட்டை துரைமுருகன், கிஷோர் கே சாமி, மாரிதாஸ் எல்லாரையுமே கைது செய்தாங்க. சாட்டை துரைமுருகனை ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, பல முறை கைது செய்து உள்ள கொண்டு போய் போட்டாங்க. கடைசியா அவர் மீது குண்டாசே போட்டாங்க சாட்டை மேல. ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து திமுகவின் உண்மை முகங்களை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார் இன்று வரையில. சாட்டை துரைமுருகனை கொண்டு போய் சிறைப்படுத்த மீண்டும் வெளியே வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் திமுகவிற்கு எதிராக கடுமையாக பேசி வருகிறார். உண்மையை பேசுவதற்கு யாரும் அஞ்ச தேவையில்லை. சாட்டையாக இருந்தால் என்ன, மாரிதாஸாக இருந்தால் என்ன, கிஷோர் கே சாமியாக இருந்தால் என்ன, இந்த சண்முகமாக இருந்தால் என்ன, உண்மையை பேசுவதற்கு ஏன் தயங்க வேண்டும்? தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே வேலையைத்தான் சவுக்கும் செஞ்சா. சவுக் சங்கருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் திமுக அரசு செய்கின்ற அநியாயங்களை ஒரு அரசு செய்கின்ற அநியாயமாக பார்த்து பேசினார்கள். மற்ற இடங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சமூக பிரச்சனைகளாக பார்க்கிறார்கள். ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அரசு செய்வதும் சமூகத்தில் நடப்பதும் எல்லாமே ஒன்று தான். சவுக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தொடங்கி கடைகோடியில் இருக்கிற குடிமகன் வரைக்கும் ஒன்று தான். யாரா இருந்தாலும் சவுக்கு தான் மேலே, எல்லாருமே சவுக்குக்கு கீழே தான். அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணமும் புத்தியும் சவுக்கு கிட்ட இருப்பதால தான் சவுக்கு இப்போ இந்த சிக்கலில் மாட்டியிருக்கு. அரசு அதிகாரிகளை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியது சரியா அப்படின்னா மிகப்பெரிய குற்றம். ஒரு பெண் காவலர்களை அந்த ரெட்ஃபிக்ஸ் மீடியாவில் அவன் பேசி இருக்கிறது எவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறான்னு நீங்கள் வேணா போய் பாருங்க. நம்ம சொல்றதுக்கே முடியாது, நாக்கூசுற அளவுக்கு பேசியிருக்கான். நடுநிலைவாதி என்று அந்த சேனலில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பிளிக்ஸ் ஜெரால்டு வந்துட்டு எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்கல. ஆளந்தாட்டுறாரு பிளிக்ஸ் ஜெரால்டு. அதுதான் அவருடைய நெறித்தன்மை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நெறியாளர் என்ற இடத்துல நீ போய் உட்கார்ந்துட்டினா எதிர்த்தரப்புல பேசுற அந்த நபர் வந்துட்டு தவறான வார்த்தை அரசின் மீதோ இல்ல பொது தளத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் மீதோ இவருடைய வார்த்தையில் தவறு இருந்தால் அதை குறுக்கிட்டு இது நீ பேசுவது தவறு என்பதை சுட்டி காட்டணும். நெறியாளர் என்ற இடத்துல இருக்கிற அந்த நபர், நீ ஒரு பத்திரிகையாளர்னு சொல்ற, பத்திரிகையாளர்களுக்கு எதிர்கால பத்திரிகையாளருக்கு இவர் பயிற்சி வேற கொடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற இந்த பிளிக்ஸ் ஜெரால்டு இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வது ஏற்புடையதே இல்லை. சவுக்கு வந்துட்டு அவ்வளவு இழிவா காவல்துறை அதிகாரிகளை பேசும் பொழுது சவுக்கு கூட சேர்ந்து நீயும் சிரிச்சு கைத்தட்டி ரசிச்சா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசால் இயக்கப்படுகின்ற நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் பணி செய்கின்ற அதிகாரிகள், இது வந்துட்டு ஒரு பத்திரிகையாளனுக்கு முதல்ல தெளிவு இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசால் நிர்ணயிக்கப்படுகின்ற நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் பணி செய்கின்ற அதிகாரிகள், இந்த அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வேள்வி இருக்கிறது. யாரா இருந்தாலும் எதை வேண்டுமென்றாலும் நம்ம பேசலாம் அப்படின்னா அதற்கு சட்டமும் தேவையில்லை, காவல்துறையும் தேவையில்லை. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிடுவான் நாட்டில். இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தீர்வு இருக்கிறது. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்படாமல் எந்த துறையும் இங்க இயங்கவே முடியாது. அப்படி இயங்கினால் சிறைப்படுத்தப்பட்டு இப்பொழுது சவுக் சங்கர் இருக்கிற இடத்துல எல்லாரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்துட்டு சவுக் சங்கர் அந்த சேனல்ல அந்த ரெட்ஃபிக்ஸ் மீடியாவில் வந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு பேசின அந்த பேச்சு தான் வந்துட்டு அவரை கைது செய்கிற அளவுக்கு கொண்டு போனது. கைது செஞ்சிட்டாங்க. கைது செய்யப்பட்ட சவுக்குக்கு சிறையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த கொடுமைகள் எல்லாம் ஏற்புடையதா அப்படின்னா கண்டிப்பாக சிறையில் வந்துட்டு மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஒரு குற்றவாளி என்று எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்ட பிறகு காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு எல்லை மீறுவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாருக்குமே அப்படி ஒரு அதிகாரம் சட்டத்தில் கிடையாது. அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து அவர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டிருக்கிறதோ அந்த வழக்குகளின் அடிப்படையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். அந்த நேரத்தில் அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய கடமை காவல்துறையினுடையது. இப்படிதான் ஒரு குற்றவாளிகளை காவல்துறை அணுக வேண்டுமே தவிர சிறையில் உள்ள அதிகாரிகளோ சிறை காவலர்களோ குற்றவாளிகளை
பதம் பார்ப்பதற்கு எங்கேயும் சட்டத்தில் இடம் கிடையாது. நீதிமன்றம் அதை சொல்லவே இல்லை. சிறைக்காவலர்கள் கையில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குற்றவாளியை பதம் பார்ப்பதற்கு நீதிமன்றம் எதற்கு? எதற்கு நீதிமன்றம்? எவ்வளவு பெரிய குற்றவாளியானா இருக்கட்டுங்க, நாட்டில் எவ்வளவு பெரிய குற்றவாளியானா இருக்கட்டும், இந்த தருணத்தில் கூட சவுக்கு வந்து யோகியன், அவன் மீது காவல்துறை அதிகாரிகள் செய்வது அநியாயம் அப்படின்னு நான் பேச வரல. சவுக்கு சங்கர் அயோக்கியன், ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தை நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம். இன்றைக்கு சவுக்குக்கு நடப்பது நாளைக்கு இன்னொரு நேர்மையான கைதிக்கு நடக்கும். மனித உரிமை மீறல் என்பது ஏற்புடையது அல்ல. வெளியில் நடந்தாலும் சரி, அது சிறைக்கு உள்ள நடந்தாலும் சரி, மனித உரிமை மீறல் என்பது ஏற்புடையதே அல்ல. திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் இருக்கான்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு, அவன் பேசி இருக்கிற அந்த பேச்சுக்களை நீங்க போய் எடுத்து பாருங்க. அவனெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்ச அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வாழ்நாள் முழுவதும் அவன் பேசி இருக்கிற பேச்சுக்கு அவன் வெளியவே வர முடியாது. அவ்வளவு அயோக்கியத்தனமா, அவ்வளவு பச்சையான வார்த்தைகளை மேடைகளை பேசியிருக்காங்க. அவன் இன்னைக்கு வெளியே இருக்கான். அவனை கட்சியில் இருந்து நீக்கினாங்க, தேர்தல் நேரத்தில் மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஏனென்றால் அவனுடைய சேவை திமுகவுக்கு தேவையாக இருந்தது, அதனால சேர்த்துக்கிட்டாங்க. சவுக்கு சங்கரின் தேவை திமுக அரசுக்கு ஆபத்தாக இருக்கிறது, அதனால சவுக்கை கொண்டு போய் கை காலை உடைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதுவெல்லாம் வந்துட்டு மனித உரிமை மீறல்களில் தான் வரும். சவுக்கை வந்துட்டு 5 வருஷம் கூட நீங்க உள்ள வைங்க, ஆனா அதற்கான ஆதாரம் இருக்கணும். ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு நபரை வந்துட்டு சிறைப்படுத்த முடியும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 10 மாதங்களாக சிறையில் இருக்கிறார்னா அதற்கான ஆதாரம் இருக்கிறது, அதனால அவர் சிறையில் இருக்கிறார். இதே நிலை சவுக்குக்கும் கிடைச்சா தாராளமா சவுக்கு உள்ள வைங்க. சவுக்கு வெளியே வந்தா மீண்டும் திமுக செய்கின்ற அநியாயங்களை, மீண்டும் சவுக்கு வெளியே வந்தா கண்டிப்பா திமுக செய்கின்ற அநியாயத்தை எல்லாமே தோல் உரிச்சு காட்டுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால திமுக அரசு செய்கின்ற அநியாயங்கள் வெளியே வராமல் இருக்கணும்னா சவுக்க உள்ளவே வைப்பீங்க. அந்த வேலையை தான் திமுக அரசு செய்யும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சவுக்கருடைய வழக்கு அடுத்து எதை நோக்கி பயணிக்க போகிறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சவுக் சங்கரோட வழக்கறிஞர் வந்துட்டு மிகவும் தீவிரமாக சவுக்கை வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால இந்த வழக்கில் தமிழக அரசு வெற்றி பெறுமா தோல்வியுறுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.